ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மாணி ப்ரோ. இப்போ வந்து நம்ம விநாயகரெல்லாம் இளைஞரெல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம். ப்ரோ, நீங்கள் விநாயகர் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல வச்சுருக்கீங்க ப்ரோ? குடியாத்தம் நடுப்பேட்டை சாய்கிருஷ்ண பத்திரில் வச்சுருக்கோம். சரிங்க ப்ரோ. எத்தனாவது வருஷம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? இது 15வது வருஷம் பண்ணுறேன். சரிங்க ப்ரோ. போன வருஷம் என்ன பண்ணீங்க? என்ன மாதிரி வச்சுருந்தீங்க? போன வருஷம் மயில் மேலே அமர்ந்த மாதிரி வச்சோம். இந்த வாட்டி கங்காதேவி மேலே அமர்ந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த முறை. சரிங்க ப்ரோ. இப்போ என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ப்ரோ? என்னென்ன செஞ்சுருக்கீங்க? இது வந்து கணபதி ஹோமம் பண்ணி வந்து இதை கண் திறப்பு பண்ணோம். அதுக்கப்புறமா 200 பேருக்கு அன்னதானம் போட்டோம் கண் திறப்பப்போ. இப்போ எடுக்கிற அன்னைக்கு வந்து ஒரு 500 பேருக்கு அன்னதானம் போட்டு எடுத்துன்னு போவோம். சரிங்க ப்ரோ. இந்த பகுதியில் எல்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து பண்ணி எல்லாமே கருப்பூரம் கொளுத்திட்டு எல்லாம் வேண்டிட்டு எல்லாம் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் வெளியில் எங்கள் கலெக்ஷன் போகிறது நம்ம தெரு கலெக்ஷனு ஹவுசிங் போர்டு மாதிரி நம்ம தெரு மட்டும் செஞ்சு விநாயகர் வைக்கிறதுங்க. சரிங்க ப்ரோ. அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை மோளம் எல்லாம் இல்லாமல் அமைதியான முறையில் வந்து எடுத்துன்னு போயிட்டு கழிச்சிட்டு வந்துடும். சரி ப்ரோ. இந்த இடத்துல வந்து கற்பூரம் கொளுத்திட்டு வேண்டிட்டு போனோமா எல்லாம் தெருவாளுங்க அதனால தான் 15 வருஷமாக நடத்தின்னு வராங்க. இது ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம தெருவினா இருக்கும்ட்ட ஒரு நம்பிக்கை, அதனால எல்லாமே செஞ்சு எல்லாமே நிறைவேறுது. எல்லாமே நிறைவேறுது. பசங்க அதுவும் இல்லாமல் நம்பிக்கை விநாயகர் கும்பிட்டுன்னு வராங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? எப்பவுமே வருஷம் இது ஒரு திருவிழா மாதிரி எங்கள் தெருவுக்கு எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும். சரி ப்ரோ. இப்போ விநாயகர் மேலே இருக்காங்களா, அவங்க என்ன பேர்? அவங்க பேர் கங்காதேவி. விநாயகரோட அம்மா அவங்க தான். அவங்க மேலே அமர்ந்த மாதிரி, அவங்களுக்கு கீழே அமர்ந்த மாதிரி இந்த வருஷம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே சந்தோஷமாக. அதாவது வந்து பாருங்கள், இந்த விநாயகர்கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப புதுமையான முறையில் வந்து பார்த்தா எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க. கங்காதேவி மேலே வந்து, அதாவது மற்ற விநாயகரெல்லாம் நம்ம பார்த்தோம், இந்த விநாயகரை பார்க்கும்போது கம்பீரமான முறையில் வந்து இருக்கிறாரு. மேலே வந்து பார்த்தோன்னா கங்காதேவி அவனுடைய அம்மா. நம்ம வேறு மற்ற விநாயகர்கிட்டலாம் நம்ம பார்க்கும்போது அம்மா வந்து வேறு இடத்துல இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து தலை மேலே இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தா உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூரிய வெளிச்சத்தோடு வந்து போனால் பிரம்மாண்டமான முறையில் இமயமலையில் இருக்கிற போல் வந்து போனால் இந்த விநாயகர் இருக்கிறாங்க. அம்மா வந்து போனால் வானத்தில் வந்து இருக்கிற மாதிரியே வந்து போனால் ஒரு சூரியன்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். அம்மா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கிறாங்க பாருங்கள். கம்பீரமான முறையில் அதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து போனால் கண்குள்ளா காட்சியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அம்மா வந்து மேலே இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது. ஸோ வந்து நீங்களாம் இந்த விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாராவது நம்முடைய சேனலை வந்து பண்ண ஃபாலோ பண்ணாமல் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. ஷேர் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ.